அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெருக்கத்தை கட்டளையிடுவாராக. ஒரு பெருக்கத்தின் மாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14, 15, 16. பழைய ஏற்பாட்டில் 453வது பக்கம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. 14வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் அந்த அற்புதத்தை 2 முறை நாம் வாசிக்க கேட்கிறோம். அல்லேலூயா. பானையின் மா குறைந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை. குறைந்து போவதும் இல்லை, செலவழிந்து போவதும் இல்லை. ஒரே வார்த்தையை நாம 2 முறை அந்த இடத்துல வாசிக்க கேட்கிறோம். அல்லேலூயா. இதற்குரிய சூத்திரம் என்ன? பானையில மா செலவழிந்து போகல, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதற்குரிய சூத்திரம், ஃபார்முலா என்ன? அல்லேலூயா. எந்த செஃப்பும் என்ன பண்ணாங்க? ஃபார்முலாவை சொல்லித்தரவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க சமையல் டேஸ்ட் எப்படி வருதுன்னு ஃபார்முலாவை சொல்லவே மாட்டாங்க. அது அவங்க ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அற்புதத்தினுடைய ஃபார்முலா ரகசியம் என்ன அப்படின்னா, அதில் 15வது வசனத்திலையும் 16வது வசனத்திலையும் 2 வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த அற்புதத்திற்குரிய அடித்தளம். அல்லேலூயா. அவள் சொற்படி செய்தாள். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி. சொற்படி, வார்த்தையின்படி. அவள் சொற்படி செய்தாள், கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நாம செஞ்சோம்னா அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சொற்படி, வார்த்தையின்படி, கீழ்ப்படி. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னபடி நாம் செய்தோமானால், அச்சரம் பெசகாம, ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் மாறாம நாம் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அவர் தம்முடைய வார்த்தையின்படி நமக்கு செய்து முடிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்க போறது வார்த்தை. அல்லேலூயா. தம்முடைய வார்த்தையின்படி அவர் செய்து முடித்தார். அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை அப்படிங்கிற தலைப்புல நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவமாக்கி கொள்ள நாம் முயற்சி எடுக்கலாம். அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 343வது பக்கம். 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை ஒன்றையாகிலும் கீழே தரையிலே அவர் வேஸ்டாக விடவில்லை. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் அவருக்கு சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். அப்போ உங்கள் சரீரமாகிய மண்பாண்டத்தில், போன வாரம் அதான் பார்த்தோம், பானைக்குள்ளே என்ன இருக்கிறது? பானைக்குள்ளே சுவிசேஷமாகிய ரட்சிப்பு என்கிற ரகசியத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்ப நாம் வளர வளர நமக்குள்ளே போடப்பட்ட அந்த ரட்சிப்பும் வளர வேண்டும். தேவனுடைய வார்த்தை வளர வேண்டும். ஒன்றாகிலும் தரையிலே வீணாக போகக்கூடாது. நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை வார வாரம் பிரசங்கிக்கிறோம், வார வாரம் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறோம். அந்த வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அது வளர வேண்டும். அது 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். இந்த இடம் நிரம்ப வேண்டும், ஆலயம் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை வளர்க்கிறது உங்க கையிலையும் என் கையிலையும் தான் இருக்கு. அல்லேலூயா. சாமுவேல் வளர்ந்தது போல தேவனுடைய வார்த்தையும் பிரசித்தமாக வேண்டும். தேவனுடைய வார்த்தை வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும்
தரையிலே விழுந்து போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான். ஒரு சில சம்பவங்களை, ஒரு சில கதாபாத்திரங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை எப்படி மகிமைப்பட்டது அதை நாம் பார்க்க போறோம். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 2:5 புதிய ஏற்பாட்டில் 126வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 126வது பக்கம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் எதையாவது ஒன்று சொல்லுவார். உங்களுக்கு பிடிக்காததை சொல்லுவார், உங்களுக்கு விரும்பாத சொல்லுவார், லாஜிக் இல்லாம சொல்லுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னும் ஒரு 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 கேன் தான் இருக்கு, ஆனா கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. பத்தல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப மரியாள்கிட்ட போய் என்ன பண்றாங்க, வேலைக்காரங்க சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி இயேசுநாதர் அற்புதம் செய்யவே இல்லை. சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் முதலாம் அற்புதம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே வெளியரங்கமாக செய்த முதல் அற்புதம் திராட்சை ரசத்தை அவர் கொடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அப்ப இதுக்கு முன்ன அவங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி இவங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வந்தது? அதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அப்ப மரியாள்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொன்னாரு? அடுத்த வசனம் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பின் முறைமையின்படி 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பின் முறைமையின்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள யார் வந்தாலுமே கால் கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க யூதர்கள். சும்மா ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அடுத்த தெருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னா சுத்திகரிப்பின் முறைமையின்படி என்ன பண்ணுவாங்க, அந்த காலை கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. அல்லேலூயா. அது வீட்டு வாசல்ல, ரெஸ்ட் ரூம் பக்கத்துல, டாய்லெட் பக்கத்துல அந்த தண்ணியை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அது எப்படிப்பட்ட தண்ணீர்? கால் கழுவுற தண்ணீர். இன்னும் லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல போனா வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர். அல்லேலூயா. அது சமையலுக்குரிய தண்ணி அல்ல. இப்போ நம்ம வீட்டில் வந்து கேன் தண்ணி சமைக்கிறோம், சிலர் இருந்து மோட்டர்ல இருந்து டைரக்டா வர்ற லைனை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அது தனியா வச்சுக்குவாங்க. டேங்குக்கு போகாம தனியா போர்ல இருந்து வர்றது சுத்தமா இருக்கும். சமையலுக்குன்னு ஒரு தண்ணி எப்பயுமே வீட்டில் தனியா இருக்கும். ஆனா இது அதுக்குரிய தண்ணீர் இல்லை. எதுக்குரிய தண்ணீர்? கால் கழுவுறத்தை சுத்திகரிப்பின் முறைமையின்படி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர். அல்லேலூயா. அதை எடுத்துட்டு போய் 6 கற்சாடியில ஊத்த சொல்றார். அல்லேலூயா. கேள்வி கேட்பாங்கல்ல, என்ன பண்ண போறீங்க? இது என்ன தண்ணி தெரியுமா? நீங்க உள்ள வரும்போது கால் கழுவிட்டு தானே வந்தீங்க, அந்த தண்ணி யூஸ் பண்ண சொல்றீங்க? லாஜிக்கே இல்லை. அல்லேலூயா. கேள்வி கேட்கலாம், ஆனா பாருங்க, மரியாள் சொன்ன வார்த்தையை வேலைக்காரங்க அப்படியே கடைபிடிக்கிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சரி, தண்ணியை ஊத்தியாச்சு. என்ன சொல்றாரு? இந்த 6 கற்சாடியில தண்ணியை ஊத்தின உடனே இதுல இருந்து எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்துல கொடு. அவன் தனியா கேன் வச்சிருப்பான். இதை எடுத்துட்டு போய் மொண்டு அதுல ஊற்று அப்படிங்கிறார். அப்ப இதுல ஊற்றப்பட்ட தண்ணீர் சுத்திகரிப்பின் முறைமையின்படி டேங்க்ல, ரெஸ்ட் ரூம் வாசல்ல வச்சிருந்த தண்ணீரை கற்சாடியில ஊத்துன உடனே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது, ஒரு மறுரூபம் ஆகிறது. அல்லேலூயா. வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கின கேவலமான, அவலட்சணமான, அசிங்கமான தண்ணீரை அவர் என்ன பண்றார்? சுவையுள்ள திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் அவலட்சணமான நம்முடைய வாழ்க்கை, வெறுத்து ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, வாசலுக்கு வெளியே யாரும் பார்க்காத, ஆமேன், உதாசீனப்படுத்தப்பட்ட, ஓரத்திலே வைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை, ஆமேன், பந்தியிலே கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. நடு பந்தியிலே, குறைவுபட்ட நேரத்திலே,
தேடி கொண்டிருக்கிற நேரத்துல எங்க பாயாசம் எங்க பாயாசம் அப்படின்னு அலைவாங்க. அல்லேலூயா. பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்பாங்க நிறைய பேர். அப்ப நமக்கு 2 கரண்டி கிடைக்கும். அல்லேலூயா. திராட்சரசத்தை நாடுகிற நேரத்துல, சுவையை தேடுகிற நேரத்துல, குறைவுபடுகிற நேரத்துல, அங்க நீங்க பாருங்க கிளைமேக்ஸ்ல வந்து நிப்பீங்க. அல்லேலூயா. முதல் காட்சியில நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், நீங்கள் வெறுக்கப்பட்டவர்கள், வேண்டாம் என்று சொல்லி விலக்கி வைக்கப்பட்டவர்கள். முதல் காட்சியில, அடுத்த காட்சியில சுவையுள்ள கதாபாத்திரமாக நீங்கள் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. விரும்புவார் இல்லையே என்று சொல்லி பாடணும். அல்லேலூயா. என்னை ஒருவரும் விரும்பவில்லை, ஆனால் அந்த தண்ணீர் உகந்தது அல்ல. அது சாதாரணமா மேல குளிக்கிறது கூட அது யூஸ் ஆகாது, கால் கழுவுறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். அப்படி உகந்ததில்லாத தண்ணீரை தம்முடைய விலையேற பெற்ற கிருபையினாலே ஆண்டவர் மறுரூபமாக்கினார். எப்படி? அவர் சொற்படி செய்யும் பொழுது. யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. இதை போய் நீங்க பந்தி விசாரிப்புக்காரன் போய் கொடுக்க சொல்றீங்களே, தண்ணி இதை போய் கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மள சண்டைக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. இப்போ கேட்டரிங் சர்வீஸ் பண்ணியிருக்காரு போலுக்கு ஏசுநாதர் அந்த இடத்துல. கேட்டரிங் பொறுப்பு அவர் குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்காரங்க யாரும் மாப்பிள்ளை வீட்லேயும் போய் சொல்லல, பொண்ணு வீட்லயும் போய் சொல்லல, மரியாள்கிட்ட போய் சொல்றாங்க. ஒருவேளை மரியாதை போது அந்த கேட்டரிங் எடுத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா கரெக்டா சர்வீஸ் பண்ணிடுச்சு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த விதவை எலியா சொன்ன வார்த்தையின்படி சொற்படி செய்தால், ஆமென், பானையில மா குறைந்து போகும் இல்லை, கலசத்துல எண்ணெய் செலவழிந்து போகும் இல்லை. அப்ப அவருடைய சொற்படி நீங்கள் செய்யும் பொழுது, அல்லேலூயா, லாஜிக்கே இருக்காது. அது முன்னும் பின்னும் முரணா இருக்கும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிந்திச்சோன்னா அதை நம்ம செய்யவே மாட்டோம். ஆனா அங்கதான் நம்மள செக் பாயிண்டே வைக்கிறார். அல்லேலூயா. நீ இதை செய்வியா பாப்போம், நான் என்ன சொல்றேன்னு அதை செய்யறியா, ஓ திங்கிங்கை விட்டுரு. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல தான் அவர் எதையுமே சொல்லுவார். அது செய்யறது கஷ்டம்தான், அது செஞ்சா நமக்கு லக்கி பிரைஸ். அல்லேலூயா. அப்ப அவர்கள் அதை செய்தார்கள். அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டானது. குறைவு நிறைவானது. இங்கே ஒரு கொஞ்சம் எண்ணெயும் பானையில கொஞ்சம் மாவுதான் இருக்கு. அந்த குறைவை நிறைவாக்கினார். இது எப்படி? சொற்படி செய்தபடினாலே. திராட்சரசம் குறைவுபட்டது, அவருடைய சொற்படி செய்தபடினாலே அந்த குறைவு அந்த இடத்துல நிறைவானது. அல்லேலூயா. 2வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 455, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 455, 1 ராஜாக்கள் 18:31. அல்லேலூயா. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே. போதும், அந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட். நான் அங்க பிடிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு. வெறும் யாக்கோபுடைய குமாரருடைய 12 பெயர்களின்படின்னு சொல்லியிருக்கலாம். இட்ஸ் எனஃப், போதும், அது அண்டர்ஸ்டாண்ட் தான். ஆனா யாக்கோபுக்கு அந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு உரிச்சொல். ஆமென். யாக்கோபு என்று சொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு. ஏன் அந்த இடத்துல அப்படி சொல்லணும்? அல்லேலூயா. இந்த பலிபீடம் சிதறி போயிருப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? 450 தீர்க்கதரிசிகளும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தன்னுடைய தெய்வத்தை கூப்பிட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஒற்றை எலியா வந்து என்ன பண்ணுகிறான்? சிதறி போயிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை ஒன்று சேர்த்து அதை கட்டி, அது 12 கோத்திரங்களுடைய பெயர்களை சூட்டி அதற்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடுகிறான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு என்று ஏன் இந்த இடத்துல வேதம் சொல்ல வேண்டும்? அப்போ யாக்கோபு எந்த வார்த்தையை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டான்? அந்த இடத்துக்கு நாம் போய் பார்க்கும்போது தான் இதனுடைய ரகசியம் நமக்கு தெரிகிறது. வாசிங்க, ஆதியாமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு, இந்த சீரியா தேசத்தை விட்டு புறப்பட்டு
உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு உன் திரும்பி இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ. இந்த வார்த்தையை தான் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய தகப்பன் தாய் கூட அவன் இருந்தான். ஏசா தன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி பயந்து தன்னுடைய தாய் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். லாபானுடைய வீட்டிலே போய் அவன் பலுகி பெருகி மனைவிகளை பெற்று பிள்ளைகளை பெற்று ஆடு மாடுகள் எல்லாம் செழித்து போய் இருக்கும் பொழுது லாபான் அவனுக்கு பொறாமை ஆயிடுச்சு. சொந்த தாய்மாமன் தான், இவன் தான் அடைக்கலம் கொடுத்தான். ஆனா அவனே என்ன பண்ணிட்டான், இந்த மருமக பிள்ளை இப்படி வளர்ந்துக்கிட்டே போறாரு, நம்மளை விட வளர்ந்துக்கிட்டே நம்மளோட மகன்லாம் அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுது, நீ பெயர் சபாவிலிருந்து கிளம்பி வரும் பொழுது வழியிலே உன்னை சந்தித்த தேவன் நானே. அப்போ நீ என்ன பண்ண, ஒரு தூணை கட்டின. ஒரு தூணை கட்டி அதுக்கு அபிஷேகம் பண்ணி மெய்யாகவே இது பெத்தேல், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அந்த இடத்தை என்ன பண்ண, நீ ஒரு பெத்தேலாக அதை அறிக்கை பண்ணினாய். அந்த இடத்துக்கு மறுபடியும் போ. எங்க மாமனார் வீட்டில இருந்து மறுபடியும் அம்மா அப்பா வீட்டுக்கு போக சொல்றார். அல்லேலூயா. மறுபடியுமாக அந்த முதல் பலிபீடத்துக்கு போக சொல்லுகிறார். முதலாக நீ எனக்கென்று ஏற்படுத்தின அந்த பலிபீடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் எலியா அங்கே நினைவு கூறுகிறான். ஆதியிலே கொண்டிருந்த தேவ அன்பை விட்டு நீ விலகி விட்டாய். என்னாயிடுச்சு, 2 மனைவி 2 வப்பாட்டி மறுமனையாட்டி, டீசெண்டா சொல்ல போனா மறுமனையாட்டி, பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாம் வந்த உடனே இங்கேயே செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சாரு. பேக் பண்ணு, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. அல்லேலூயா. எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி டாடா ஏச கூப்பிடு, குட்டியானுக்கு ஏதோ கூப்பிடுவே தெரியல. விடிஞ்சதுக்கு அப்புறம் உன் மாமனார் முகத்தை நீ முழிச்ச அப்படின்னா உனக்கு டேஞ்சர். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு, உன் தகப்பனாருடைய முகநாடி நேற்று போல் இல்லை, இன்றைக்கு மாறுபட்டு இருக்கிறது. இப்பதான் ரியாக்ஷன் ஆயிருக்கு, இப்பதான் டென்ஷன் ஆயிருக்காரு. நாளைக்கு நீ முழிச்சு நீ அவரை பார்த்த அப்படின்னா உன்னை ஏதாவது மருந்து வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். அல்லேலூயா. உடனே நீ கிளம்பிடு. பார்த்தான், ஒய்ஃபை கூப்பிட்டா, 2 பேரையும் கூப்பிட்டா. இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு நாம கிளம்பணும். அவங்களும் பாருங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கணும்னு சொல்லி விரும்பாம உடனே கிளம்பிட்டாங்க. 6 நாள் போதுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்துட்டாங்க. அல்லேலூயா. சர்ச் இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. 2 பேரும் உடனே ஒருமனப்பட்டாங்க. எல்லாரையும் பேக் பண்ணாங்க. இரவோடு இரவாக கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா அவர் சொற்படி. அல்லேலூயா. இனிமேல் மாமனார் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து யாக்கோபு கிளம்பினார். யாக்கோபு பெற்ற வார்த்தை இதுதான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிளம்பிட்டான். கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். பின்னாடி மாமனார் துரத்துறாரு. விடிஞ்சு பார்க்கறாரு, யாக்கோபுடைய கூடாரம் எல்லாம் காலியா இருக்கு. டோட்டல் டென்ட்டும் ஆஃப். அப்படியே சப்ஜோடா வலிச்சு போட்ட மாதிரி. அல்லேலூயா. ஒரு ஆட்டு புழுக்க கூட இல்லை. எல்லாத்தையும் வலிச்சிட்டு ஆல் எஸ்கேப். இரவோடு இரவாக பார்த்தா பின்னாடி மாமனார் துரத்திக்கிட்டு வரார். லாபான் துரத்துற. லாபான் நைட்டு, அன்னைக்கு மறுநாள் நைட்டே கர்த்தர் அவனை தொட்ட உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அவன் என்னுடைய மகன், என்னுடைய தாசன். அல்லேலூயா. உடனே லாபான் பயந்துட்டான். போய் பார்க்குறாங்க, இவன் பயப்பட போறான். மாமனார் வந்தாருன்னு பயப்படுறான். 2 பேருக்கு சமாதானம் ஏற்படுது. அல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்தில். அடுத்து 33ஆவது அதிகாரத்தில் இன்னொரு தடை. அல்லேலூயா. என்ன தடை? அவனே தடை. எல்லாரையும் ஆற்றை எல்லாம் கடந்து போக பண்றான். ஏசா வந்துருவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அவனுக்கு முதல்ல உள்ள இருதயத்தின் ஓரத்தில் உள்ள பயம் என்ன? என்னைக்குனாலும் என்னுடைய அண்ணன் என்னை கொன்றுவான். அல்லேலூயா. அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்குனாலும் அந்த வன்மம், அந்த பகை நிச்சயமா போகாது. என்னை ஒரு நாள் இரத்தப்பழி அவன் தீர்த்தே ஆகுவான்னு சொல்லி அந்த பயம் இருக்கு. அப்போ அந்த பயம் தான் அவனுக்குள்ளே இருக்கிற தனக்கு தானே உள்ள ஒரு தடை. இம்மட்டும் நடத்தின தேவன், இம்மட்டும் நம்மை காப்பாற்றியவர், இம்மட்டும் வழி நடத்தினவர், வனாந்தரத்திலே வழி நடத்தினவர், அவாந்தர வழியிலே வழி நடத்தினவர். ஆமென். மிருகங்கள் ஊளையிடுகிற பாதையிலே நாம் தனியாய் கடந்து வந்தோம், நம்மை ஆண்டவர் பாதுகாத்தார. இந்த அற்பமான ஏசாவுடைய கரத்திலிருந்து நம்மை பாதுகாக்க மாட்டாரா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதவனா இருந்தான். அப்போ அந்த பயம் தனக்குள்ளே ஒரு தடை, தனக்குத்தானே ஒரு தடை. அல்லேலூயா. மனோதைரியம் இல்லை. என்னால் அது முடியுமா? இது செய்ய முடியுமா? ஏசாவை எதிர்கொள்ள முடியுமா? அப்போ இரவெல்லாம் போராடி அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி அவர் காலை பிடிச்சு கதறான். அப்ப இரண்டாவது தடை, அவனுடைய பயத்தை ஆண்டவர் நீக்குகிறார். இன்று முதல் நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு புது பேரை அங்கதான் கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன், ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன், அதான் அர்த்தம். யாக்கோபுன்னு யாராவது பேர் வச்சு நீங்க ஜாக்கப்னா அதான் அர்த்தம். அல்லேலூயா. நல்ல பேரா வைக்கணும். யாக்கோபுன்னு தெரியாம வச்சிடக்கூடாது. வைக்கலாம், ஆனா யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது போல நம்மளும் மாறணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது தடை நீங்குகிறது. தனக்குத்தானே இருந்த அந்த பயம் என்கிற தடை நீங்குகிறது. இப்ப மூன்றாவதுக்காக ஏசாவே டைரக்டா வரான். இப்ப என்ன பண்றான்? பிசிக்கலாக ஏசாவின் மேல் உள்ள பயத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. வாசிங்க 33, 16, 17. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். இப்ப ஏசா தான் வந்த வழியே திரும்பி போயிட்டான். என் பயந்தான் அண்ணன் இப்படி செஞ்சிருவானோன்னு சொல்லி, ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்ப லாபான் மூலமாய் வந்த தடையும் ஆண்டவர் நீக்கி போட்டார். தனக்குத்தானே வந்த பயத்தின் தடையும் ஆண்டவர் நீக்கி போட்டார். மூன்றாவதாக ஏசா மூலமாக வந்த தடையும் நீக்கி போட்டு விட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை வாசிங்க. அதான் ரொம்ப முக்கியமான செக் பாயிண்ட். அங்கதான் யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இப்ப எல்லா பயமும் போயிருச்சு. இப்போ சார் என்ன ஆயிட்டார்? ரிலாக்ஸ் ஆயிட்டார். நான் தான் ராஜா, எனக்கு எதிரி யாருமே இல்லை, என்னை துரத்துவார் யாருமே இல்லை. மாமனாருக்கு பயந்தேன், மாமனார் ஆண்டவர் அடக்கி வச்சுட்டார். எங்க அண்ணனுக்கு பயந்தேன், எங்க அண்ணனை ஆண்டவர் வேறு டைரக்ஷன்ல திருப்பி விட்டார். எனக்கு இப்போ பயமே இல்லை. அப்ப இவனுடைய பயணம் என்ன? சீரியா தேசத்திலிருந்து பெயர் சபாவுக்கு வரணும், பெத்தேலுக்கு வரணும். இதான பயணம். நீ இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணும்? நீ எனக்கு தூணுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த பெத்தேலுக்கு நீ புறப்பட்டு வரணும். அதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. யாக்கோபு பெற்ற வார்த்தை என்ன? இதுதான். ஆனா என்ன ஆயிடுச்சு? இப்ப அந்த பிரயாணத்துல கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டார், கொஞ்சம் லெத்தார்ஜிக், மெத்தனம் ஆயிட்டார். என்ன பண்ணிட்டாரு? சுக்கோத்துல ஒரு வீடை கட்டி விட்டான். கூடாரங்களுக்கு, மிருகங்களுக்கு என்ன பண்ணான்? கொட்டாரங்களை போட்டு விட்டான். அப்ப என்ன அர்த்தம்? பிரயாணம் பண்ண வேணா வீடு கட்டுவானா? அல்லேலூயா. இப்ப இங்க இருந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வாரோம். மாமனார் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏதோ மரத்தடியில உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம். நான் வாட்டு மரத்தடியிலே உட்காந்துட்டு ஒரு வீடை கட்டுவேன், அங்கேயே உட்காந்து நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் நான் மதுரைக்கு வருவேன்னா, அப்ப இங்க யாரு சர்ச்சை நடத்துறது? இங்க யார் ஊழியம் செய்யறது? அப்ப வந்த நோக்கத்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் ஸ்லாக்னஸ், கொஞ்சம் மெத்தனம். யாக்கோபுடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யாக்கோபுடைய பேர் என்ன? அவனுக்கு ஒரு அடைமொழி இருக்கு. சண்டே கிளாஸ்ல நம்ம அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கோம் பிள்ளைங்களுக்கு. அது அவனுடைய பேருடைய அர்த்தம். யாக்கோபுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் இருக்கு. கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். யாக்கோபு பேர் கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அவன் கூடாரம் தான் போடணும். அவன் என்ன பண்ணிட்டான்? வீடே கட்டிட்டான். அவன் டென்ட் கட்டுறவன் தான் அவன் வேலையே. அவங்க அம்மா அவனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். பாருங்க, ஆடு மாடத்துக்கு கூடாரம் இல்ல, கொட்டாரமே போட்டான். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான், தனக்கு ஒரு வீடை கட்டினான். நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுவதிலே நீங்கள் தாமதம் செலுத்தினால், நீங்க மெத்தனமாக இருந்தால் என்ன யாக்கோபுடைய வாழ்க்கையில சம்பவித்தது? அல்லேலூயா. இவர் பிரயாணம் போயிட்டு இருக்கிறாரு. இவருடைய கார்ல இருந்து மகள் கீழே இறங்கிட்டா. அல்லேலூயா. சரி, அப்பா வீடு கட்டிட்டாரு. இவர் என்னைக்கு பெத்தேலுக்கு போறது? ஆண்டுடைய வார்த்தையை மறந்துட்டாரு. வீடு கட்டி குடியேற அளவுக்கு இவர் போயிட்டார். அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைங்க என்னாகும்? தங்களுக்கு வாழ்க்கை அவங்க தேடிக்குவாங்க. தீனாள் சுக்கோத்துக்குள்ள போய், அந்த சீகேமுடைய பட்டணத்துக்குள்ளே போய் தேசத்தின் ஜனங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனா, அங்க போய் தன்னுடைய கற்பை இழந்தார். அல்லேலூயா. அங்கே சீகேமுடைய மகன், அந்த நாட்டுடைய இளவரசன் என்ன பண்றான்? தீனாளுடைய அழகிலே மயங்கி அவளை கற்பழித்து போடுகிறான்.
அப்ப அந்த வேகம் குறையும் பொழுது என்னாகும்? உங்களை பின்பற்றுகிற, உங்களை பார்க்கிற, உங்களை நம்பி இருக்கிற, உங்களை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் என்ன ஆயிருவாங்க? தொய்ஞ்சு போயிருவாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் உங்களுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 6 மணி 6:30 மணிக்குன்னா நான் 6:15 இங்க இருக்கணும். அல்லேலூயா. 7:30 மணி ஆயிடுச்சு, உட்காந்து மூலையில உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அது தவறு. எங்களுக்கு சண்டே கிளாஸ் ட்ரைனிங்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கணும். அருமையா சொல்லி கொடுத்தார் அந்த ட்ரைனிங் வாத்தியார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க பிள்ளைங்க முன்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி? சுறுசுறுப்பா துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ல உட்காந்துக்கிட்டே இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பப்பு வேகாது. அவங்க முன்னாடி நிக்கணும், ஆடணும், குதிக்கணும், கத்தணும். இல்லாட்டி அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல அப்படியே ஜன்னல்ல இருந்து ஆவிடுவான். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க முன்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க நடப்பாங்க. தே வில் ஃபாலோ யூ. நீங்க ஓடுனீங்கன்னா அவங்க நடப்பாங்க. நீங்க நடந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவை குறைச்சு நடந்தீங்கன்னா அவங்க நிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? நின்றுவாங்க. தே வில் ஸ்டாப். இஃப் யூ வாக் தே வில் ஸ்டாப். நீங்க நின்னீங்கன்னா அவங்க படுத்துருவாங்க. எப்படியா? நீங்க நின்னீங்கன்னா அவங்க உட்கார்ந்துருவாங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அவங்க படுத்துருவாங்க. அவ்வளவுதான், படுத்து தூங்கிடுவாங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா படுத்து தூங்கிடுவாங்க. நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க. இதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும், ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்தீங்கன்னா அவன் அதை விட பின்னாடி இருப்பான். நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா அவன் செத்தே போயிடுவான் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோராகிய நாம் எப்படி ஓடணும்? ஜாக்கிரதையாக ஓட வேண்டும். அப்ப யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற அவன் என்ன பண்ணா? கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தவன் வீடு கட்டி தன்னுடைய பிரயாணத்திலே ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தினபடினாலே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதிலே அஜாக்கிரதையா இருந்த காரணத்தினாலே தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை இழந்தான். அல்லேலூயா. தீட்டுப்பட்டு போனது, குடும்பம் தீட்டுப்பட்டு போனது. அல்லேலூயா. எல்லா தடையும் நீங்கிருச்சுன்னு பார்த்தா அங்க சொல்ல, அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில வாசிச்சீங்கன்னா சொல்லுது, இந்த சீகேம் பட்டணம் முழுவதுமாக எனக்கு விரோதமாய் எழும்பி வர இப்படி செய்து விட்டீர்களே என்று சொல்லி தன்னுடைய 2 குமாரர்கள் மேல் அவன் என்ன பண்றான்? வேதனைப்படுகிறான். ஒரு பெரிய தேசமே அவனுக்கு விரோதமாய் எழும்பி வர காரணமாயிருச்சு இந்த சம்பவம். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பாருங்க, எடுக்கிறான் கார ஹை ஸ்பீட்ல. 35ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, வாருங்கள் பெத்தேலுக்கு போவோம். அதே வசனம் திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 35:1 வாசிங்க. ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். 3ஆம் வசனம் வாசிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? தூங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் சுக்கோத்துல கட்டின வீட்டுல ஏசி போட்டு நல்லா ஜம்முன்னு என்ன பண்ணிருக்காங்க? ஓவரா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அடிச்ச அடியில கொடுத்த குடுல அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற, வாருங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்ன வார்த்தையில நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டாதபடிக்கு, தயக்கம் காட்டாதபடிக்கு நாம் நேர நம்முடைய லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, சபைக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது எந்த மனப்பான்மையோடு, எந்த உண்மையோடு, எந்த யதார்த்தத்தோடு, எந்த பிரதிபலன் பார்க்காத இயேசுவின் அன்பை நாம் எப்படி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நோக்கம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? குறையவே கூடாது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. அப்ப அந்த பலிபீடம் சிதறி போயிடுச்சு. அல்லேலூயா. யாக்கோபு தன்னந்தனியாக பெயர் சபாவிலிருந்து சீரியாவுக்கு வரும்பொழுது கர்த்தர் தரிசனமான அந்த முதல் இடத்துல பெத்தேல் என்று சொல்லின அந்த பலிபீடம் உடைந்து போயிற்று. அதை எலியா பார்க்கிறான். அல்லேலூயா. சிதறி போயிருக்கிற அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஆதி அன்புக்கு நேராக, அல்லேலூயா, எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கர்த்தர் எப்படி உங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்தார், அந்த ஆதி அன்புக்கு நேராக அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு. அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றீங்க,
ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி உங்களுடைய இருதயத்திலே போடப்படுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு ஜீரணித்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க அப்படியே செய்தால் உங்களுடைய வாழ்க்கை திராட்சரசமாக மாறும். அப்போ கொஞ்சம் தாமதித்த யாக்கோபை ஆண்டவர் 2வது முறை 31ஆம் அதிகாரத்துல கிளம்பி போன்னு சொன்னார். இடையில எத்தனையோ பிரச்சனை, எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. கொஞ்சம் ஸ்லோவானா 35ஆம் அதிகாரத்துல மறுபடியும் தட்டி எழுப்பி கிளம்பி போ, 2வது முறை தரிசனமாகி நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லுங்க, வாரி சுருட்டிட்டு கிளம்புறான். அப்போ அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்க, லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணீங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. அடுத்து 3வதாக வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 5:5, புதிய ஏற்பாட்டுல 84வது பக்கம், புதிய ஏற்பாடு 84. அதற்கு சீமோன், ஐயரே, ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் சொற்படி செய்தால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நிறைவேற்றி முடித்தார். அப்ப இங்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அனுபவம் தான் முன்னாடி வந்து நிக்குது. முழுவதும் பிரயாசப்பட்டேன். ராத்திரி தான் மீன் கிடைக்கும், ராத்திரி தான் கடல்ல மீன் வந்து ஆக்டிவா இருக்கும். பகல்ல தூங்கிரும், இங்கிட்ட மூளையில போய் ஒதுங்கிரும், தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் ராத்திரி போய் மீன் பிடிக்க போறான். பேதுரு வந்து மிகவும் அனுபவசாலி, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவனுடைய குல தொழிலே மீன் பிடிக்கிற தொழில் தான். எப்ப கடல்ல எந்த இடத்துல போனா மீன் பிடிக்க நல்லா தெரியும். அவன் சொல்றான், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் அங்கதான். அப்ப வந்து என்ன பண்ணல, ஒதுக்கல. ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா, படகு எடுத்துட்டு போ, கடலுக்கு போ, உன் வலது பக்கமா வலையை வீசு. நான் இந்த இடத்துல ராத்திரி பூரா காத்து கிடந்தேன், இங்கதான் நான் கண்ணீரோடு இருந்தேன். அல்லேலூயா. எவ்வளவோ செஞ்சு பார்த்தேனே, திருப்பி அதே செய்ய சொல்றீங்களே. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவிக்குறி கூட, நான் அதாவது நான் சபைக்கு கால் வச்ச புதுசுல அப்பதான் ஆண்டவருக்குள்ள நான் வருகிறேன். அப்போ ஒரு அம்மாவுடைய சாட்சி எனக்கு பயங்கர பிரயோஜனமா இருந்தது. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஓரளவுக்கு வயசானவங்க. அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அப்பதான் அந்த வயதான காலத்துல அவங்க அப்பதான் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க மகன் வந்து பயங்கர ரவுடி, பயங்கரமா ரவுடித்தனம் பண்ணுவாரு. வீட்டுக்கே ரொம்ப ஒரு உதவாக்கரையா இருந்தார். எப்படியாவது அந்த பையனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இந்த அளவுக்கு பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கழுத்துல ஒரு பெரிய தாலி செயின் போட்டுப்பாங்க, பெரிய தாலி செயின். ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே நடக்கல. இப்படியே தான் இருந்தார். வீட்டில் ஒரு நாள் பாத்திரம்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு, புறவாசல்ல பாத்திரம்லாம் கழுவிட்டு அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஹாலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ண போறாங்க. அப்போ ஆண்டவர் பேசினார், ராஜா பின்னாடி போய் கழுவி விடு. என்ன ஆண்டவர், இப்பதானே பாத்திரம்லாம் விளக்கி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி புறவாசல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்திருக்கிறேன். இல்லை, அந்த இடம் சுத்தமா இல்லை, நீ மறுபடியும் போய் கழுவிடு, தண்ணி ஊற்றி கழுவிடு ராஜா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். சரி அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர் ஏதோ சொல்றார், லாஜிக் இல்லாம சொல்றார், இருந்தாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா போனாங்க, தண்ணி கீழே ஊற்றிட்டு விளக்குமாறு அப்படியே கூட்டுறாங்க. அந்த தாலி செயின் அப்படியே குபுக்குன்னு கீழே தொங்குது. இதைத்தான் சொன்னேன் ராஜா, இதை சுத்தம் பண்ணிரு, உன் மகன் சரியாயிருவான். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பெருமை, அந்த செயின்ல அவங்களுக்கு ஒரு பெருமை, பரம்பரை அவங்க குலதெய்வமா அதை போட்டது. அல்லேலூயா. எல்லாம் எடுத்துட்டாங்க, பொட்டை எடுத்துட்டாங்க, பூ எடுத்துட்டாங்க, ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த தாலி செயினை கலட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இதை தான் நான் சுத்தம் பண்ணுன்னு சொன்னேன் ராஜா அப்படி ஆண்டவர் சொன்னாராம். இந்த தாலி செயினை கலட்டியிருக்காங்க. அடுத்த வாரமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட வேண்டிய மகன் தப்பிச்சு ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தாரு. இன்னைக்கு மதுரையில வாலிபர் முகாமுக்கே அவர் தான் தலைவர், பெரிய போதகரா இருக்கிறார். அல்லேலூயா.
யாரு கையிலையும் மாட்டாத ஒரு நபர், ரவுடி, மகா மோசமாய் சுற்றி தீர்ந்தவர் ஆண்டவர் காப்பாற்றி ரட்சித்து இன்னைக்கு ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய பரம்பரை, நாம் வளர்ந்து வந்த அந்த பாதை, நாம் கற்றுக்கொண்ட காரியம், நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, என்னுடைய படிப்பு, என்னுடைய காரியம், என்னுடைய அனுபவம், முழுவதும் நான் என்னுடைய பிரயாசத்தை நான் போட்டிருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை நான் போட்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமா என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மூதாதையர்கள் சொன்ன அவங்கெல்லாம் நடக்காதது இப்ப நடந்துருமா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் அப்படின்னு போட்டான். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை அள்ளி கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன நமக்கு வருது அப்படின்னா, நம்முடைய சிந்தை அல்ல, நம்முடைய எண்ணம் அல்ல, நம்முடைய அனுபவம் அல்ல, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, அவருடைய வேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹிஸ் வேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அப்போ பேதுரு அதை செய்தான். வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை அள்ளி கொண்டு வந்தான். அப்ப என்னைக்குமே நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய லாஜிக்கை உள்ள கொண்டு வராதீங்க. அவருடைய எல்லாமே பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாம தான் இருக்கும். நம்ம செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதை தள்ளி விடுகிற அளவுக்கு தான் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆலோசனையும் இருக்கும். ஆனால் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை வலை கிழிந்து போகத்தக்கதாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க அடுத்து 4வது காரியம், மத்தேயு 8:8, புதிய ஏற்பாட்டில் 11வது பக்கம், மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க எப்படி தன்னை தாழ்த்துகிறான். 100க்கு அதிபதி. அவன் ஒரு யூதன் அல்ல. அல்லேலூயா. அவன் ஒரு புறஜாதியான், தேவனை அறியாத ஒரு குலத்திலே பிறந்தவன். அவன் சொல்றான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல, நான் ஒரு தகுதி இல்லாதவன். அவனுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். என்னுடைய சொல்லுக்கு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த இயற்கையும் செயற்கையும் போதுமானது. அல்லேலூயா. என்னுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கே ஒருவன் கீழ்ப்படுகிறான் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் அழிவுக்கு எப்படி தப்புகிறார்? தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே, என் சொந்த ஜனங்கள் மத்தியிலே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை மெச்சி கொள்கிறார். அப்ப ஒரு வார்த்தை சொல்லும். அப்ப அந்த வார்த்தைக்குள்ளே சுகம் உண்டு. அவராலே முடியும். அவர் சொன்னால் நடக்கும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். தன்னை தாழ்த்தவும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தவும் அவன் விட்டு கொடுத்தபடினாலே ஆண்டவர் இந்த இடத்திலிருந்தே சொல்லுகிறார், அந்த வேலைக்காரன் பிழைக்கிறான். அவர் எந்த நேரத்தில் சொன்னார், அந்த மணி நேரத்தில் அவன் சொஸ்தமானான் என்று சொல்லி அவனுக்கு செய்தி வருகிறது. அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 1:38, புதிய ஏற்பாட்டில் 77. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அவர் நினைக்கிறது உங்கள்ட்ட இருந்து, உங்க வாயிலிருந்து வர்ற வரைக்கும் விட மாட்டார். தேவதூதன் மரியாதை போட்டு புரட்டி எடுக்கிற. அல்லேலூயா. நீ அவருக்கு முற்றுமுடிய உன்னை சமர்ப்பிக்கும் வரைக்கும், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எவ்வளவோ சொல்லி பார்க்கிற, அது முடியாது. எப்படி கல்யாணமாகாம ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது? யூதர்கள் கல்லெறிந்து கொல்வார்களே, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, எனக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க,
எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம், இந்த நேரத்துல நான் வந்து ஒரு கர்ப்பவதியானா என்னை ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. அப்போ அவளுடைய எண்ணம், சிந்தை எல்லாமே என்னது? இந்த ஊரு, இந்த காரியம், இந்த பஞ்சாயத்து, இந்த கட்டுப்பாடு, இந்த நியாயப்பிரமாணம், கல்லறிவாங்க. அப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவளுடைய எண்ணங்கள் ஒரு பெண் என்றால் அப்படிதான். அப்ப யதார்த்தத்திற்கு மாறாக, உண்மைக்கு மாறாக ஆண்டவர் அந்த இடத்தை அவளுக்கு என்ன பண்றார்? செய்ய சொல்றார். உன்னுடைய வயிற்றில பிறக்க போவது பரிசுத்தம் உள்ள வித்து. அல்லேலூயா. விலைக்கு சொல்றான் தேவதூதன். இயேசு உனக்கு பிள்ளையா பிறக்க போகிறார். தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே உனக்கு பிள்ளையாக வந்து பிறக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப யதார்த்தத்திற்கு புறம்பாக, அல்லேலூயா, சில விஷயம் அப்படிதான் இருக்கும். ஆமென். அப்ப நாம ஒரு குறுகிய வட்டம் போடக்கூடாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தான் வருவேன். திருவிருந்து ஆராதனைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரலன்னா திருவிருந்து கொடுக்க மாட்டாரு, அதனால நான் வருவேன். மற்ற சனிக்கிழமை நான் வரமாட்டேன். அப்ப நாம ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய வளர்ச்சியில நாமே என்ன பண்றோம்னா ஒரு மைல் கல்ல வச்சிடறோம். இந்த மைல் கல்ல நான் தாண்ட மாட்டேன். வீட்டு கூட்டம், பெண்கள் கூட்டம், உபவாச கூட்டம், இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம்? உங்களுடைய நன்மைக்காக. அங்க என்ன கிடைக்குது? தேவனுடைய வார்த்தை கிடைக்குது. ஆமென். வசனம் கேட்கக்கூடாத, வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரும். ஏப்ரல் மாதத்தில் நமக்கு வீட்டு கூட்டம் இல்ல, மே மாதத்துல இப்ப 2வது வாரம் ஆயிடுச்சு, இன்னும் யாரும் அறிவிக்கல. அல்லேலூயா. நாம் ஒரு சிலராக இருந்தாலும் அந்த டைம் டேபிளை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். எல்லா உபவாச கூட்டத்திலும் வருவதற்கு முயற்சி எடுங்க. ஆமென். எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எப்போ நமக்கு அற்புதம் நடக்கும் தெரியாது. நம்மை விட்டு கொடுக்கணும், நம்முடைய எல்லையை விரிவாக்கணும். நாம் குறுகிய எல்லைக்குள்ள, குறுகிய இப்படித்தான் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், இதுதான் என்னால முடியும், இதுதான் எனக்கு சார்ந்தது, அவளால் அதான் முடியும். அல்லேலூயா. அவர் முடியாத ஒரு காரியத்தை தான் செய்ய சொல்றாரு. கல்யாணமாகாத ஒரு பெண்ணுக்கு கர்ப்பவதி ஆகக்கூடிய ஒரு நிலைமையை தள்ளுகிறார். அது முடியாது, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனாலும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அர்ப்பணிக்கிறாள். அடிமைக்கு ஏது சுயாதீனம்? அடிமையாக மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு மரியாளு கிடைத்த பாக்கியம் பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அப்ப ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஒரு எல்லை வகுக்காதீங்க, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சரி, 5 சம்பவங்களை நாம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஏன் அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும்? அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? ஏன் எனக்கு ஒரு இஷ்டம் இல்லையா? எனக்கு ஒரு தனியா ஒரு சுதந்திரம் இல்லையா? நான் கண் போன போக்குல போகக்கூடாதா? எனக்கு நினைச்சபடி நான் செய்யக்கூடாது? எனக்கு பிடிச்ச கோர்ஸ் நான் படிக்க கூடாதா? எங்க அப்பா சொல்றதா நான் கேட்கணுமா? என்னுடைய விருப்பம் என்று சொல்லி எதுவுமே இல்லையா? அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை அங்கீகரிக்க, அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அந்த வார்த்தையில என்ன இருக்கிறது? அப்படி என்னதான் கண்டுட்டீங்க கேக்குறாங்கல்ல, சர்ச்சுக்கு போய் அப்படி என்னதான் கண்டுட்டீங்க? வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 178. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு இயேசுனா யாருனே தெரியாது. அவன் பெரிய ஒரு பட்டாளன், ஒரு பெரிய ஆர்மி ஆபீசர். இத்தாலியா பட்டாளத்துக்கு அவன் பெரிய அதிபதி, ஒரு ஆர்மி ஆபீசர். இயேசு கிறிஸ்துனா என்னன்னே தெரியாது, பைபிள்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவ தூதன் அவனுக்கு முன்பாக வந்து, பேதுருன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு உன் வீட்டுக்கு கொண்டு வா, அவர் உனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்வார். என்ன வார்த்தை சொல்வார்? வந்து சினிமா கதை பேச மாட்டார், அமெரிக்காவுக்கு போனேன் அங்க போனேன் எங்க போனேன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு.
உங்களை காப்பாற்றுகிற வார்த்தை அதுல தான் இருக்கு. உங்கள் குடும்பத்தை மீட்டு எடுக்கிற வல்லமை அந்த வார்த்தையில தான் இருக்கு. உங்களை தப்புவிக்கிற வல்லமை அந்த வார்த்தையில தான் இருக்கு. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அந்த வார்த்தையில தான் இருக்கு. ஏன் அவருடைய வார்த்தையை கேட்கணும்? அவருடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட நீங்க என்னமோ இந்த கிறிஸ்துவனுங்களுக்கு ஒரு வழக்கமான வார்த்தை, ரியல் அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க. ஏதோ வழக்கமான வார்த்தை, ரட்சிக்கப்பட்டீங்களா, ஞானஸ்தானம் எடுத்தீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களா, அதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி. அது ஆழமா யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல், தூக்கி எடுக்கப்படுதல், விடுதலையாக்கப்படுதல். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான, விடுதலையாக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. வேற யார் சொல்ற வார்த்தையில இல்ல. நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலும் வராது, ஏஐல போட்டு பார்த்தாலும் அந்த வார்த்தை வராது. நீங்க என்ன லாஜிக்ல திங்க் பண்ணி பார்த்தாலும், யாருக்கு ஆலோசனை, யார்கிட்ட நீங்க கவுன்சிலிங் போய் உட்கார்ந்தாலும் வார்த்தையில ஒரு வல்லமையும் கிடையாது. அவருடைய வார்த்தையில தான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான பகுதிகள் இருக்கிறது. அதை நீங்கள் பிடித்து கொண்டால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க தியானிச்சீங்கன்னா ரொம்ப அசந்து போயிருவீங்க. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். இது தியானித்து நான் அப்படியே ஜெபித்து முடிக்க போகிறோம். யோவான் 1:14, புதிய ஏற்பாட்டில் 124வது பக்கம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன? இயேசு. வார்த்தை என்ன? வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தையே தேவன். அந்த வார்த்தை மாம்சமாக மாறிவிட்டது. பைபிள் மனுஷனாக மாறிவிட்டார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறிவிட்டார். வேத புத்தகம் இயேசுவாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். அந்த வார்த்தை மாம்சமாக மாறிவிட்டது. அவர் அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், அதை பிட்டார், அதை உங்கள் கையிலே கொடுத்தார். ஜீவ அப்பம் நானே, ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தையாகிய அந்த அப்பத்தை பிதாவாகிய தேவன் பிட்டார். இயேசுவை உங்களுக்காக நொறுக்கினார். அவர் தம்மை நொறுக்க சித்தமாகி, அல்லேலூயா, அவர் அப்பத்தை எடுத்தார். இயேசுவை பிதாவாகிய தேவன் கையில எடுத்தார். அதை ஸ்தோத்திரம், அது இயேசுவை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதை பிட்டார். என்ன அர்த்தம்? இயேசு உங்களுக்காக உடைக்கிறார். வார்த்தையாகி இயேசுவை உடைக்கிறார், சுக்குநூறா உடைக்கிறார், நொறுக்கி அதை அப்படியே பவுடர் ஆக்கி உங்க வாயில் என்ன பண்றாரு? இந்த சத்து மாவை கலக்கி வாயில ஊத்துற மாதிரி, செர்லாக்க கலக்கி ஊத்துற மாதிரி, பிள்ளைங்களுக்கு வாயில போட்டுற மாதிரி அப்பத்தை எடுத்தார், பிட்டார், உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். உங்க கையில இருக்கிறது என்ன? இயேசு. உங்கள் மண் பாண்டமாகிய சரீரத்தில் இருக்கிறது என்ன? இயேசு. அவர் உங்களுக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவர்.